हाय फ्रेंड्स இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வண்டி டாடா பிரேமா ஏர் லாக் ஆயிடுச்சு ஃபுல்லா ஸ்டார்ட் ஆகல ஃபில்டரும் டைட் ஆகல இப்போ அதை எப்படி ஸ்டார்ட் பண்றோம்னா நம்ம உங்களுக்கு காமிக்க போறோம் இதுதான் ஏர் ஃபில்டர் டாடா பிரேமோட ஏர் ஃபில்டர் ஆட் ப்ளூ டேங்க் டீசல் டேங்க் இது ஏர் ஃபில்டர் நோட்டை காமிக்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க இதான் நம்ம ஏர் ஃபில்டர் ஓகேங்களா அதை ஓபன் பண்ணி பம்ப் அடிச்சு பார்க்கணும் அடிச்சு பார்த்தா அது வந்து நமக்கு டீசல் வரணும்னா சுத்தமாக ஒன்றுமே வரல டீசல் ஃபுல்லாக ட்ரை டிரைவர் ஃபுல்லாக ட்ரையாக நிப்பாட்டிட்டு போயிட்டார் நல்லா பாருங்கள் டீசல் சுத்தமாக வரல அதை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தான் காமிக்க போகிறோம் எல்லா ஓசையும் பிடுங்கி விட்ருங்க ஓகேங்களா பிடுங்கி விட்டுட்டு பாருங்கள் இதுலேயும் டீசல் இல்லை இதை எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும்னு நம்ம காமிக்கிறோம் ஓகே வணக்கம் டிரைவர் சொந்தங்களே இப்போ வந்து நம்ம டிரைவர் வந்து வண்டி ஏர்லாக் ஆயிடுச்சு ஃபுல்லாக டீசல் ஃபுல்லாகவே ட்ரை ஆயிடுச்சு அதனால் வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் சொல்ல போகிறேன் வாங்க இதான் நம்ம டீசல் ஃபில்ட்ரு வந்து வண்டி வந்து இது வந்து மெயின் ஓஸு டீசல் டேங்க்லேருந்து ஓஸ் இங்கே வரும் இந்த ஓஸ்லேருந்து இது ஃபில்டருக்கு போகும் ஃபில்டர்லேருந்து டீசல் இது வந்து இன்ஜின் ஓஸு டீசல் வந்து இன்ஜின் நாசிலுக்கு போகும் ஓகேங்களா இப்போ இதுலேயும் டீசல் ஃபுல்லாக இல்லை இது வந்து டீசல் பம்பு ஓகேங்களா இந்த பம்ப்லேருந்து தான் இது ரிட்டன் ஓஸு இது ஃபார்வர்டு ஓஸ் இதில் வந்து டீசல் ஃபில்டருக்கு போகும் இது ஃபுல்லாகவே எதுலேயுமே ஃபுல்லாக டீசல் எம்டி ஆயிடுச்சு எம்டி ஆனதுனால வண்டி ஸ்டார்ட் ஆகல ஒன்றும் செய்யலை ஃபஸ்ட்டு இந்த இது ஃபுல்லாகவே கீழே இறங்கி இருந்தது இது மேலே எடுத்தால் தான் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஓகேங்களா இது வந்து டீசல் பம்ப் இது ஃபார்வர்டு ஓஸு இந்த வயர் தெரியுது பார்த்தீங்களா அதுலேயும் செக் பண்ணிக்கோங்க 24 வோல்ட் வரணும் நம்மளுக்கு பண்ணாங்கன்னா ஃபுல்லாக மோட்டர் கொடுத்துருந்தாங்க மோட்டர் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து டேரெக்டாக டீசல் நீங்கள் லைட்டாக டீசல் ஒரு 100 லிட்டர் போட்டாலே டீசல் எடுத்து உங்களுக்கு வந்து இன்ஜினுக்கு கொடுத்துரும் இப்போ உள்ள வண்டியில் என்ன பண்ணுறாங்க டீசல் ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு டிரைவர் வந்து சாவி ஆன் பண்ணி வைக்கிறதுனால மோட்ரு இது ரிப்பேர் ஆயிருதுன்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாகவே சென்சார் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு போர்டு மட்டும் தான் இருக்கும் அப்போது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அதனால் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணனால வீடியோ என்னால் சரியாக எடுக்க முடியல இதுக்குள்ளே வந்து போர்டு தான் இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது இது பம்ப்பு ஓகேங்களா இங்கேருந்து டேரெக்டாக இங்கே வரும் இப்போ டீசல் நம்ம இப்போ என்ன வேலை பண்ணோம்னா ஃபுல்லாகவே எல்லாமே எல்லாம் இது இந்த ஓஸ் ஓப்பன் பண்ணி இந்த ஓஸ் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக இதில் டீசல் ஃபுல்லாக ஊற்றி இதில் ஃபுல்லாக ஊற்றி ஃபில்ட்ரு ஓப்பன் பண்ணி ஃபில்டரில் ஃபுல்லாக டீசல் ஊற்றி அதுக்கப்புறம் வண்டியை இப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ எல்லாமே ஓகே வண்டி ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா இந்த வண்டி தான் ஏர்லாக்கான வண்டி பார்த்துக்கோங்க டீசல் ஃபில்டரில் சுத்தமாக டீசலே இல்லை அதனால் டீசலே வர மாட்டேன்ருச்சு நல்லா பார்த்துக்கோங்க இப்போ என்ன ஒர்க் பண்ணால் நம்ம பார்க்கலாம் இப்போ வேறு வண்டிக்கு போய்க்கலாம் இந்த வண்டி வந்து இன்னொரு வண்டி இந்த வண்டியில் டீசல் ஃபில்ட்ரு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் டிரைவரு வண்டி சாவி ஆன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உள்ள வண்டி சாவி ஆன் பண்ணாலே மோட்டர் வந்து டீசலை வந்து சர்றன்னு ஃபில்டர் கொண்டு வந்து இழுத்து விடும் இப்போ உள்ள வண்டிலாம் சென்சாரு மோட்டர் இழுத்து விடாது ரிட்டர்ன் வாலில் வரும்போது தான் மோட்டர் இழுத்து விடும் டீசல் ஃபில்ட்ரு இது பார்த்துக்கோங்க இப்படி பம்ப் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோல் வழியாக டீசல் வந்து வெளியே வரணும் நமக்கு வெளியே வந்தால் தான் ஃபில்டரில் டீசல் ஃபுல்லாக இருக்குது அங்கேருந்து செக் பண்ணி நமக்கு வந்து டீசல் கொண்டு வருதுன்னு அர்த்தம் டீசல் ஃபில்டரில் டீசல் இல்லை அப்படின்னா இதுலேருந்து டீசல் வெளியே வராது வண்டியும் ஸ்டார்ட் ஆகாது ஓகேங்களா மூடிடலாம் அதை லாக் பண்ணிக்கலாம் அப்போது ஃபுல்லாக டைட்டாக லாக் பண்ணிடுங்க ஓகே லாக் பண்ணிட்டு இந்த லிவர் வந்து லாக் பண்ணிடணும் ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு லிவர் லாக் பண்ணிட்டோம்னா ஓகே இப்போ வாங்க நம்ம ஏர்லாக்கான வண்டிக்கு போய்க்கலாம் அதை ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம் அந்த வால்வு வந்து இன்ஜினுக்கு போகிற வால்வு வந்து ஓசை வந்து கழட்டி விட்ருங்க கழட்டி விட்டுட்டு 2 லிட்டரு டீசல் எடுத்தேன் ஃபஸ்ட்டு ஆனால் 2 லிட்டரு பத்தாது 5 லிட்டர் எடுத்துக்கோங்க 2 லிட்டர் டீசல் எடுத்து இன்ஜின் போகிற வால்வில் வந்து அவுட் கோயிங் அதாவது ஃபில்டரோட அவுட் கோயிங் வால்வில் உள்ளே போட்டுருங்க உள்ளே போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறார் டிரைவரு ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறாரு பார்த்துக்கோங்க திரும்ப ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் ஆச்சு திரும்ப ஆஃப் ஆயிடுச்சு திரும்ப ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் டவுன் ஓகே தம்பி கொஞ்சம் கீழே வாங்க ரைட் नहीं किया उसको ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் திரும்ப ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் எங்களுக்குலாம் வச்சிருக்கு
ஸ்டார்ட் ஆகுதுங்க, ஆனால் திரும்ப ஆஃப் ஆகிடுது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 5 லிட்டர் டீசல் எடுத்துக்கிட்டோம். 5 லிட்டர் டீசல் எடுத்து அந்த ஓஸில் உள்ளே விட்டோம். ஓஸில் உள்ளே விட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணோம். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ வீடியோ எடுக்கல, திரும்ப உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டார்ட் பண்ணி தான் டிப்பரை வந்து மேலே தூக்கி வச்சுருக்கோம். ஓகேங்களா? 5 லிட்டர் டீசல் தேவைப்படுது. ஸ்டார்ட் பண்ணி டிப்பரை மேலே தூக்கி நம்ம வந்து டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிரச்சனை வந்தால் நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து மெக்கானிக்கிட்ட போயிட்டு இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மெக்கானிக் வந்தாங்கன்னா இந்தளவுக்கு ப்யூராக நம்ம வண்டி வந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக 2 நாள் 3 நாள் வண்டி நிப்பாட்டி வச்சுருக்கணும். நம்ம வேலை போகும், நம்ம ட்ரிப் எடுக்க முடியாது, ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வண்டியை நம்ம வந்து பார்த்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து 5 லிட்டர் டீசல் எடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டி காடியை வந்து மேலே தூக்கியாச்சு. டிப்பர் வந்து மேலே தூக்கியாச்சு. மேலே தூக்கிட்டு இப்போ நம்ம அதுக்கப்புறம் வண்டியை ப்ராப்பராக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம பார்ப்போம். இது டீசல் பம்பு. டீசல் பம்பை வெளியே எடுத்தாச்சு. இந்த 2 ஹோல்லையுமே டீசல் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃபில் பண்ணி முடிச்சுட்டு டீசல் அந்த 2 ஓஸ் இருக்குது பாருங்கள், ஃபார்வர்டு ஓஸு, ரிவர்ஸ் ஓஸு, ரிட்டன் ஓஸு, அந்த 2 ஓஸ்லையுமே டீசல் ஃபில் பண்ணிக்கோங்க. டீசல் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நேராக டீசல் ஃபில்ட்ரு வாங்க. டீசல் ஃபில்டரில் டீசலை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. டீசல் ஃபில்டரில் ஃபில் பண்ணிவிட்டு இன்ஜினுக்கு போகிற ஓஸ்லையும் டீசல் ஃபில் பண்ணி, இந்த 2 ஓஸ் தான், அதையும் கலட்டி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு டீசல் வந்து திரும்ப வந்து பம்ப் அடித்து பாருங்கள். டீசல் பம்ப் அடித்து பார்த்தா டீசல் வெளியே வரணும். அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஹோல், அந்த ஹோல்லேருந்து டீசல் வந்து வெளியே வரணும். அப்படி வரலன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அப்படி வரல அப்படின்னா பம்பு ப்ராப்ளம், நீங்கள் கடையில் போய் காமிச்சிக்கோங்க பம்பு. அதுக்கப்புறம் இப்போ வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், வண்டி கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். இது வண்டி ஸ்டார்ட் ஆகும்னா கன்ஃபார்மாக நீங்கள் மெக்கானிக்கை தான் கூப்பிடணும். மெக்கானிக் கூப்பிட்டு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணிவிட்டு அப்படி இல்லைன்னா ஷோரூம் கொண்டு போய் ஷோரூம் ஆளுநர் கூப்பிட்டு. அதனால் வந்து என்ன சொல்கிறோன்னா, யாரும் டீசல் எல்லாம் வண்டி ஓட்டாதீங்க. டீசல் எல்லாம் வண்டி ஓட்டினீங்கன்னா அந்த பிரச்சனை வரும். நீங்கள் டீசலு சரி ஓகே கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வண்டி ஃபஸ்ட்டு நாசில் அடியாகும். அப்படி இல்லைன்னா டீசல் பம்பு அடியாகும். பம்பு அடியாகலை ஓகே. இதே மாதிரி வேறு வண்டியில் அந்த வண்டி ஸ்மோக் அடிக்கிறதுக்கா அந்த வண்டி எடுத்துக்கா. அந்த வண்டியில் ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னா இதே ப்ராப்ளம், ஆனால் பம்பு போயிடுச்சு. பம்பு போர்டு போச்சுன்னா போர்டு எங்கேயுமே வெளியே கிடைக்காது. டாட்டா ஷோரூம் தான் போகணும். போர்டு மாற்றி தர மாட்டான், பம்பையே மாற்றணுன்னு தான் சொல்லுவான். பம்பு வந்து உங்களுக்கு 28,000 அந்த பம்பு தேவையில்லாமல் நம்ம ஒரு 5,000 டீசலுக்கு இது பண்ணி 28,000 நம்ம வந்து வேஸ்ட்டாக கொடுக்க வேண்டியிருக்கோம். அதனால் டீசல் எல்லாமே ஃபுல் பண்ணி ஓட்டுங்க. மினிமம் 100 லிட்டர் இருக்கிற மாதிரி, இப்போ 100 லிட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 100 லிட்டர் இல்லாமல் வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது நம்ம வண்டிக்கு பிரச்சனை, ஓனருக்கு ரொம்ப பெரிய சிக்கல் எழுத்து வைக்கும், ரொம்ப செலவாக்கி விடும். மேக்ஸிமம் ஓனருக்கு வந்து சொல்லிடுங்க, டீசல் இல்லை, டீசல் காசு வேணும் போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு டீசல் வச்சு வண்டி ஓட்டுங்க.